ஒரு தாதி போட்டுட்டு போய் அவர் ஒருத்தருடைய அவசரத்தினாலே, அப்படின்னா ஒரு மனுஷனுடைய அவசரத்தினாலே சில நேரத்துல மற்றவங்களுடைய அவசரம் நம்மளை ரொம்ப முடமாக்கிரும். நிறைய பெற்றோர்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெற்றோர்களுடைய அவசரத்தினால நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை முடமாக்கி வச்சிருக்கிறாங்க, முடமாக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா தாங்கக்கூடாத சில பாரத்தை அவங்க மேல திணிச்சு அவங்கள மேல ஒரு பெரிய பிரஷர் கொடுத்து இந்த மாதிரி அவங்கள பேசி 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 அந்த மாதிரி நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை முடமாக்கி இருக்கிறார்கள். ஆனா உங்க அவசரத்தினால நீங்க யாரையுமே முடமாக்க முடியாது. நீங்க வளர்ந்ததுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, நீங்க சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அதே போல அவர்களுக்கும் சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு டைமுக்கு கண்டிப்பா வருவாங்க. நீங்க வளர்ந்த வாழ்க்கை அவங்க வளர்ந்த வாழ்க்கை வித்தியாசமானது தான். ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம அவசரப்படுறதுனால நம்முடைய பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியாது. நம்ம திணிக்கிறதுனால அப்படி கொண்டு வர முடியாது. அவர்களுக்கு விஷனை நம்ம கொடுக்கலாம், நம்ம அவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். ஆனா அதே நேரத்துல நம்ம அவசரத்தினால அவருடைய வாழ்க்கையை ஒரு நாளும் நம்ம இழக்க வைக்க கூடாது. அப்ப இந்த மேவிபோசேத் என்கிற இந்த மனுஷனை ஒரே ஒருத்தருடைய அவசரத்தினால 2 கால்களும் முடமாக்கப்பட்டான். முடமாக்கப்பட்ட அவனை தாவீது என்கிற ஒரு மனுஷன், அப்படின்னா தாவீது என்கிற இடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார், நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். நான் நம்புகிறேன், எப்படி தாவீது அந்த ஒளிஞ்சு ஓடி இனி என் வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு நினைச்ச அந்த முடமான அந்த மேவிபோசேத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அரண்மனையிலே வைத்தாரோ, அதே போல நான் விசுவாசிக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில முடமாக்கப்பட்டு கிடக்கிற உங்களை, சரீர ரீதியாய் முடமாக்கப்பட்டு கிடக்கிற உங்களை, என் மேல அவ்வளோ பெரிய விஷன் இருக்குன்னு தெரிஞ்சும் எழும்ப முடியாம, ஒரு எழுப்புதல் இல்லாம, உங்களுடைய தரிசனங்களை இழந்து எதிர்காலங்களை இழந்து யாரெல்லாம் நீங்கள் முடமாக்கப்பட்டு கிடக்கிறீர்களோ, இந்த 100 days ஜெபம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் மறுபடியும் உங்களுடைய கால்களை பலப்படுத்தி, நீங்கள் முடமா இருக்கிற அந்த காரியங்களை கர்த்தர் பலப்படுத்தி உங்களை தைரியப்படுத்தி உங்களை மறுபடியும் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கர்த்தர் தந்து உங்களை கர்த்தர் பலப்படுத்தி உங்களை ஆண்டவர் தைரியப்படுத்தி உங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் அக்கினி துகளை கர்த்தர் உங்களுக்குள்ளே போட்டு நீங்கள் போக வேண்டிய தூரத்தை அடையும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய கரத்தை பிடித்து உங்களை கிருபையாய் நடத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க.